அவ்வளவுதான் மேடம். டாக்குமெண்ட்ஸ் அது வரைக்கும் சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். டிவோர்ஸ் பேப்பரா? இல்ல கரெக்ட்டா கால்குலேட் பண்ணி ஆக்சுவலா நானும் ரெடியா தான் இருக்கேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஐயோ, எதிர்பார்த்த ஒண்ணு தானே, அதுல என்ன ஆச்சரியம் இருக்க போகுது? இவ்வளவு அறிவா யோசிக்கிற காவிரி. எப்படி காவிரி இதெல்லாம்? இல்ல இல்ல, நம்ம என்ன பேசணுமோ அப்படியே பக்காவா ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த டி போட்டு கூப்பிடுற வேலையெல்லாம் இனிமே என்கிட்ட வச்சுக்காதீங்க. ஆனா உனக்கு இவ்வளவு திமிரு ஆவாதுரி. ஹலோ, இப்போ சொன்னா கூட நான் கிளம்ப ரெடியா தான் இருக்கேன். இல்ல இல்ல, நீங்க வெயிட் பண்ணுங்க. கிட்ட வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன். அடி ஆர்வ கோளாரே ஆர்வம். என்னண்ணே? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பிளவுஸ்க்கு ஊக்கு தச்சிட்டு இருக்கேன்டி. ஏன் என்னாச்சு? ஐயோ, முதல்ல விஜய் டிவி ஆன் பண்ணி பாருடா. அவ நிறைய கஷ்டப்பட்டான். அவளை வசதியா வாழ வைக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. அவளுக்காக நான் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன். இந்த ஃபீல்டுல கிளிக் ஆயிட்டா நல்லா சம்பாதிக்கலாம்னு சொன்னாங்க. அப்படிதான் நான் இந்த போட்டி கூட வந்து கலந்துக்கிட்டேன். உங்க வைஃப் சூப்பர்க்கா. ஏய் சங்கீதா, நீயே குபரனுக்கு பெரிய ஃபேன் இருக்கவே பொண்டாட்டி தாசனா இருக்காருங்க. ஆமாங்க, நான் பொண்டாட்டி தாசன் தான். எனக்கு என் கங்காவை தாண்டி தான் எல்லாமே. போட்டியாளரே நமக்கு கண்டென்ட்ட குவாரியா இறக்கிட்டாரு. மிச்சத்தை நாம ஹலோ லேடீஸ். அடேங்கப்பா, டைவோர்ஸ்க்கு வேலை நடக்குது. இப்போ எதுக்கு இப்படி எனக்கு உங்க புருஷன் என்ன விட மொரட்டு பொண்டாட்டி தாசனா இருப்பார் போலயே. பேசணும் தான் தெரியல. சமயா பேசினர்ல. நீங்களும் பாத்தீங்களா? பார்த்தேன். ஆனா நான் உங்களை மாதிரி சர்ப்ரைஸ் எல்லாம் ஆகல. ஆமாங்க, குமரன் இந்த போட்டியில கலந்துக்கிறது எனக்கு எப்பவோ தெரியும். உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க அவரை சந்தேகப்பட்டு கேள்வி மேல கேள்வியா கேட்டீங்களாமே, சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாரு. ஆனா அதெல்லாம் தாண்டி அவர் மெயின்டைன் பண்ணது நானா இருந்தா காவிரி நிஜமாவே பெரிய விஷயங்க. ஒரு பார்வை பார்த்தாலே உளறி தள்ளி இருப்பேன். நம்பிட்டோம். சொன்னேன் நம்பிட்டேன்னு சொன்னேன். ஓ, நீ நம்பலனாலும் அதான் உண்மை. ஏங்க, காவேரி பர்த்டேக்கு நீங்க எவ்வளவு சர்ப்ரைஸ் கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாதா? உங்கள மாதிரி எல்லாம் சர்ப்ரைஸ் கொடுக்க முடியாதுங்க. எனக்கு என்னவோ என் வீட்டுக்காரர் அத நீங்க பேசி ஒரு முடிவு வந்துக்கோங்க. இத நான் பாராட்ட எடுத்துக்கிறதா இல்ல எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியலையே. நல்ல விதமா தாங்க சொல்றேன். கோதாவரி பாயில இருந்து எனக்கு ஒரு பாராட்டு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஐ அம் ரியலி ஹாப்பி. ஏய் காவேரி, பாருடி. முதல்ல நான் உனக்கு கேப் புக் பண்றேன். நீ மாமா போய் பாரு. கேபா? கேப் எதுக்கு? பாருங்க, சும்மா முறைச்சிட்டே இருக்கா. காவேரி என்னடி? மா, அவருக்கு என்ன வேலை? நான் சும்மா தான் பார்த்தேன். அதத்தான் அப்படி சொல்றாரு. சரி போய் சரி போட்டு வா, கிளம்பலாம். வாங்க போலாம். போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. ட்ராப் பண்றேன், வாங்க. ஐயோ, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் கேப்லயே போய்க்கிறேன். ஆனா எனக்கு அவரை பார்க்கணுங்க. காவேரி, உனக்கு மாமா பார்க்கணுமா இல்லையா? அப்புறம் என்ன? போலாமா?